ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாடகம் பார்க்கவே செம்ம காமெடியாக இருந்துச்சுல்ல, வேறு லெவல். ஏன்னா நம்ம சுந்தரவல்லி அம்மா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் முழுசாக போட்டு சுட்டுனா இப்போ தான் வந்துட்டு நந்தினியோட அருமையே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் வந்து நந்தினியோட அருமை தெரியவே இல்லை. சுந்தரவல்லி வந்து இதையும் போட்டு பார்க்குறதுக்கே கன்றாவே இருந்துச்சு. எப்படா இதெல்லாம் சாப்பிட போடுறாங்கன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்தது. பிஸ்னஸில் வேணால் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, போயிட்டு ஒரு சமைக்கிற விஷயத்தில் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சார் பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறாரு. பார்க்கவே வந்துட்டு சிரிப்பாக இருந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது தான் நம்ம சுந்தரவல்லி பயங்கர டெரர் ஆகிட்டாங்களே. நம்ம நந்தினி வந்துட்டு காய்கறி கடைக்கு நம்ம சூர்யா சாரை கூட்டு போனதுனால, சூர்யா வந்து காய்கறி தூக்கிட்டு வந்ததுனால பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க சுந்தரவல்லி. அப்போ வந்துட்டு எப்படியோ சூர்யா சார் தான் வந்துட்டு நம்ம நந்தினியை காப்பாற்றி கூட்டு போகிறாரு. சூர்யா சார் வந்ததுனால இந்த சுந்தரவல்லி வந்துட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாங்க. இல்லைனா நம்ம நந்தினியை வெளுன்னு வெளுத்து வச்சுருப்பாங்க. அதனால் அதை கவனித்த அருணாச்சல சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்போ நந்தினியை காப்பாற்றுற சொல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவை போயிட்டு நம்ம சூர்யா சார்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, நீ இதுக்கு மேலே வந்துட்டு குடிக்கவே கூடாது, குடிச்ச அப்படின்னா நல்லா இருக்காது, நாளைக்கு ஒரு நாள் ஆச்சு குடிக்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தாம் தக்க தைக்கன்னு குதிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம அருணாச்சலம் சார் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி நாளைக்கு நந்தினியோட அம்மாவோட திதிடா, அவள் எப்படியும் படைப்பா, அப்போ வந்து சுந்தரவல்லி எந்த பிரச்சனை பண்ண மாட்டா. சப்போஸ் எதனா பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் நீ அந்த இடத்துல இருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, அதனால் நீ அவளுக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சூர்யா சார் இவ்வளோதான விஷயம், இப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்துட்டு கண்டிப்பாக குடிப்பாமல் இருப்பேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சூர்யா சார் கண்டிப்பாக நாளைக்கு குடிக்க மாட்டார். ரொம்ப நாள் கழித்து குடிக்காமல் இருக்கிற சூர்யா சார் நாளைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாளைக்கு பிரச்சனை வரப்போகுது. தெளிவாக வந்துட்டு அவங்க அம்மாவை ஹேண்டில் பண்ணுற சூர்யாவை பார்க்கலாம். இவ்வளோ நாள் குடிச்சிட்டு தான் வந்துட்டு சுந்தரவல்லியை எதனா வம்புக்கு இழுத்துட்டு இருப்பார். நாளைக்கு குடிக்காமலே பயங்கரமாக சண்டை வரப்போகுது. அப்போ தான் வந்துட்டு நந்தினி மேலே வந்துட்டு சூர்யா வச்சுருக்க அன்பு வந்துட்டு எல்லாருக்கும் புரிய போகுது. அது எல்லாரும் நாளைக்கு தான் வந்துட்டு வெளிப்படையாக பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு நந்தினி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு திதி, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் ஆகணும். அது கண்டிப்பாக சுந்தரவல்லிக்கும் மாதவிக்கு சுரேக்காவுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் சண்டை வரும். அப்போ வந்து நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினிக்கு வந்துட்டு ரொம்ப ஆதரவாக பேச போகிறாரு. அதை பார்த்து 3 பேர் ஷாக் ஆக போகிறாங்க. முக்கியமாக மாதவியும் சுரேக்காவும், என்னடா இது, இவன் இப்போவே இப்படி பண்ணுறானே, நாளாக நந்தினி மேலே காதலுக்குன்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளை ஓரம் கட்டிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க. மறுபடியும் சுந்தரவல்லிக்கிட்ட நந்தினியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நந்தினியை மாட்டி விட்டு அவங்க குளிர் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மாதவியும் சுரேக்காவும். ஆனால் அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. ஏன்னா சூர்யா சார் வந்து நம்ம நந்தினிக்கு தூண் மாதிரி நின்று முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் உடைக்க போகிறார். அதை நம்மளும் பொறுமையாக இருந்து பார்க்க தான் போகிறோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்